ப்ரொஃபஷ்னல் லோகோ உங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிராண்டுக்காக இருக்கட்டும் எப்படி நீங்கள் 5 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் ஒரு 12 லோகோ கிட்ட வந்து பண்ணியிருக்கேங்க. அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸை க்யூரேட் பண்ணி பாயிண்ட்ஸாக வந்து நான் லேப்டாப்பில் எழுதி வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிராண்டுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லோகோ க்ரியேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நான் ஒரு ப்ரோ ஹேக் கொடுத்துருக்கேன். அதாவது நான் 12 லோகோ க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அதில் எனக்கு கிடைச்ச ஒரு வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய லோகோவை ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் நீங்கள் கொண்டு போகலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லோகோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு டிசைனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ப்ராசஸ் வந்து ரொம்பவே முன்னாலேயே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் வந்து ஒரு லோகோவை டிசைன் பண்ண சிஸ்டம் முன்னாடி உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி லோகோ டிசைன் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், இல்லை ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதோடைய அந்த பிஸ்னஸை பற்றின அந்த பிஸ்னஸுடைய நேச்சர் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். சிஸ்டமில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இல்லை. புரிஞ்சுதா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 3 விஷயத்தை லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதி வைக்கணுங்க. அது என்னென்னா, உங்கள் கம்பெனியுடைய வேல்யூனா நெட் வேல்யூ கிடையாது, இவ்வளவு கோடி வேல்யூ அப்படி கிடையாதுங்க. உங்கள் கம்பெனி வந்து இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, என்ன கொடுக்க போகுது அப்படின்றது தான் அந்த வேல்யூன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னென்னா மிஷன், எங்கே போக போகுது, இப்போ எங்கே இருக்குது, எங்கே போக போகுது, என்னவா நீங்கள் அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க, நெக்ஸ்ட்டு 6 மந்த் பிளான் என்ன, 1 இயர் பிளான் என்ன, இதை எழுதிக்கோங்க. டார்கெட் ஆடியன்ஸ், சில்ட்ரன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோ பண்ணணும் இல்லையா. இல்லை ஒரு அடல்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோ பண்ணணும் இல்லையா. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் எழுதணும். உங்களுடைய லோகோ வந்து மெமரபிளாக இருக்கணும். மெமரபிளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் கொண்டு வரணுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம மெமரபிளாக ஆக்கணுங்க. நம்ம லோகோ டிசைன் பண்ணோடனே அது வந்து மெமரபிளாக ஆயிடாது. நம்ம வந்து ரிப்பீட்டடாக நம்ம லோகோ வந்து, இப்போ சப்போஸ் நான் என்னோடய யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ரிப்பீட்டடாக இங்கே நான் லோகோ போடுறேன், 1 மினிட்க்கு எடுத்து லோகோ போடுறேன், வீடியோ எண்டுக்கு அப்புறம் லோகோ போடுறேன், சேனல் ஆர்ட்டில் வைக்கிறேன், யூடியூப் சேனலில் ப்ரொஃபைலில் வைக்கிறேன், இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன். இப்படித்தான் நம்ம வந்து மெமரபிள் ஆக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொக்கோகோலான்ற ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பிராண்டோடைய லோகோ வந்து என்ன பண்ணுறாங்க, மெமரபிள் ஆக்குறாங்க. ஸோ வந்து சிம்பிளிசிட்டியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லோகோ டிசைன் பண்ணோன்னா மெமரபிள் ஆக்குறோம். சரிங்களா? மெமரபிள் ஆகாது, ஃபேமஸ் ஆகாது, நம்ம தான் ஃபேமஸ் ஆக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து லோகோவை எந்த விதமாக பண்ண போகிறோம். நிறைய விதமான லோகோஸ் இருக்குது. அது என்னென்ன லோகோன்றதை நான் படிக்கிறேன் பாருங்கள். மினிமலிஸ்ட் லோகோன்னு இருக்குது, ரொம்ப மினிமலாக இருக்கும் ஒர்க்கு. ரெண்டாவது வின்டேஜ் லோகோன்னு இருக்குது, பழைய காலத்து லோகோ மாதிரி நீங்கள் பண்ண விரும்புகிறீங்களா. அடுத்து என்னென்னா கார்ட்டூன் லோகோ இருக்குது. இந்த கார்ட்டூன் லோகோன்றது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் செட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்து என்னென்னா லெட்டரிங் லோகோ, வெறும் லெட்டரிங் லோகோன்றது, இப்போ சப்போஸ் வந்து சோனின்ற ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய லெட்டரிங்கே ஒரு லோகோவாக இருக்கும். ஆனால் அந்த சிக்னேச்சருன்றது, இப்போ மனிஷ் மல்ஹோத்ரா அப்படின்னா அந்த மனிஷ் மல்ஹோத்ரான்றவருடைய சிக்னேச்சர் தான் அங்கே லோகோவாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா ஒரு மாடர்னான லோகோ, ஒரு அப்ட்ராக்டான ஒரு லோகோ இருக்கும். அடுத்து என்னென்னா 3D லோகோன்னு இருக்கும், 3D எலிமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அடுத்து என்னென்னா ஹேண்ட் ட்ரான் லோகோ. அடுத்து என்னென்னா வாட்டர் கலர் லோகோ. இந்த மாதிரி பல்வேறு விதமான லோகோஸ் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய டைப் என்னன்றதை அடுத்து சூஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம எடுத்தோடனே சிஸ்டம் முன்னாடி உட்காரதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த லோகோ டைப்புன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கப்புறமா நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி தான் லோகோ க்ரியேட் பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், உங்களுடைய வேல்யூஸ் என்னன்றது தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி தான் லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, டைப்பு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுறீங்க.
அல்லது சாட் ஜிபிடியில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து இந்த மாதிரி நான் லோகோ க்ரியேட் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்லது இன்டர்நெட்டில் போயிட்டு இன்ஸ்பிரேஷனை நீங்கள் எடுக்கணும். இன்ஸ்பிரேஷன் எடுக்கும்போது நம்ம நினைக்கலாம், நம்ம இதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருவோமோ. இல்லை, நிறையா லோகோவை நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓ, இப்படிலாம் பண்ணலாமோ. நம்ம மண்டேல இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், மண்டேல போட்டால் தான் நம்ம ஒரு ரெசிபி செய்ய முடியும். நீங்கள் ஃபேமஸான கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மணிரத்னமே எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு இதில் இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அவர் படம் எடுக்கிறார். ஒரு ஹிந்து எபிக்ஸ்லேருந்து எடுத்து படம் எடுக்கிறாரு. இல்லை உண்மை சம்பவங்களில் தழுவி அம்பானியோடைய கதையை குருன்னு எடுக்கிறாரு. ஸோ ஒரு நாவல் படிச்சுட்டு பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு. ஸோ இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் கிரியேஷன் கிடையாதுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, பென் அல்லது ஒரு பென்சில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும். இப்படி வரப்போகுது அப்படின்றது ஸ்கெட்ச் பண்ணணும். ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கணும். நிறையா டிசைன்ஸ் பார்க்கணும். டிசைன்ஸ் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிக்கணுங்க. வாட்ஸ்அப் இருக்குது, குரூப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒப்பீனியன், இந்த லோகோ எப்படி இருக்குது, ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரே ஒரு லோகோவை போட்டு ஒப்பீனியன் கேட்காதீங்க. ஒரு 3 வேரியண்ட் வரைங்க, 3 வெர்ஷன்ஸ் வரைங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது அதிகமான ஓட் வாங்குதோ அந்த லோகோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் போயிட்டு கேன்வாவில் ட்ரா பண்ணுறதுங்க. கேன்வாவில் ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ண மாதிரி அதில் லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அல்லது நீங்களே ஒரு பிளாங்க் லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போது உங்களால் கேன்வாவில் டிசைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிசைனரை அணுகுங்க. அவர் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை கோரல்ராலேயோ உங்களுடைய லோகோ டிசைனை அவர் டிசைன் பண்ணி தருவார். இதை நம்ம பண்ணுறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துறையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி அவங்க அந்த துறையில் இருக்காங்க. ஸோ உங்களால் முடியாததை உங்களோட பெட்டராக அவங்களால பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுங்க. இப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட டிசைன் பண்ண சொல்லும்போது நீங்கள் கம்மியான ப்ரைஸ்லேயே பண்ண முடியும். என்ன காரணம்னா, நீங்கள் இவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்துட்டீங்க. அவங்க ஜஸ்ட்டு இதை அப்படியே ட்ரா பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. பாருங்கள், ஒரு லோகோவே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அவங்க ட்ரா பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ லோகோ பண்ணுற ஒரு சார்ஜஸுமே உங்களுக்கு பாதி தான் வரும். இப்போ நான் ஒரு ஹேக் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா வீடியோடைய ஸ்டார்டிங்கில். அது என்ன ஹேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லோகோவை நீங்கள் டிசைன் பண்ண சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் நிறையா இன்புட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி கொடுத்துருங்க. நிறையா பேர் பண்ணுற தப்பு இது தான். அதாவது டிசைனர்கிட்ட போயிட்டு நல்ல லோகோ பண்ணி கொடுங்க, ப்ரொஃபஷனல் லோகோ பண்ணி கொடுங்க, சூப்பரான லோகோ பண்ணி கொடுங்க அப்படின்னு வேகான ஒரு டேர்ம்ஸ் கொடுக்கறது. அப்போது அவருடைய மைண்டில் இருக்கிறது தான் அந்த லோகோ வரும். நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஒரு நல்ல லோகோவை ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹேக் என்ன அப்படின்னா, ஒரு 3 வெர்ஷன்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்லையே சொல்லிடுங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறமா வேறு கேட்காதீங்க. இல்லை இத்தனை ரிவிஷன்ஸ் எனக்கு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு ஒரு 3 வெர்ஷன்ஸ் கொடுங்க, 3 ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க. அதற்கப்புறமா நீங்கள் அதில் நான் சூஸ் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஃபைனல் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ தாங்க ப்ராசஸ்.